ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். ஸோ நம்மளுடைய லைஃப்பை அஃபெக்ட் பண்ணக்கூடிய டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இஸ்ரேல் ஈரான் வார்னால இப்போது நம்ம இந்தியாவுடைய கேஸ் செக்டர் எல்பிஜி வந்து ஒரு மிகப்பெரிய ஷார்ட்டேஜில் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து எல்பிஜி இல்லாதனால மூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஷார்ட்டேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன, இன்னும் இது எவ்வளோ நாள் தொடரும், இதனால நம்ம வீடுகளுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற என்டையர் விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ முக்கியமா இதை சால்வ் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு முக்கியமான சட்டம் வந்து இப்போ அமல்படுத்திருக்காங்க. ஸோ அந்த எல்லா டீட்டெயில் பத்தியும் பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்லையும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ்லையும் சரி, நம்மளுடைய டே டு லைஃப் அஃபெக்ட் பண்ற மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லைனா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல இல்ல கரண்ட்ல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ளவர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஸோ நம்ம இன்னைக்கான டாபிக் வந்து போயிடலாம். இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா, ஸோ ஈரான் கிரைசிஸ்னால நிறைய நாடுகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்தியாவாச்சும் பரவாயில்ல, நம்ம பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இதனால இந்தியாவுடைய கேஸ் சப்ளை, இந்தியாவுடைய எல்பிஜி நேச்சுரல் கேஸ் சப்ளைல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் அப்படிங்கிறது ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தக்கூடிய கேஸஸும் வந்து ரொம்ப தட்டுப்பாடில் இருக்குது. அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டு கேஸஸும் வந்து ரொம்ப தட்டுப்பாடில் இருக்குது. இதை பற்றி நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தட்டுப்பாடுக்கான காசஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நம்ம இந்தியா கிட்ட எனர்ஜி அந்த அளவுக்கு கிடையாது. இந்தியாவில் நிறைய வளங்கள் இருக்குது. பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த நேச்சுரல் கேஸ் வளம் வந்து நம்ம கிட்ட கிடையாது. அதே மாதிரி ஆயிலுடைய வளமும் நம்ம கிட்ட வந்து கிடையாது. இது ரெண்டுக்குமே கேஸும் சரி, ஆயிலும் சரி, இது ரெண்டுக்குமே நம்ம யாரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கல்ஃப் கண்ட்ரி அப்படிங்கிறது சவுதி அரேபியா, ஒமானு, கத்தார், ஈரான், ஈராக் இந்த மாதிரியான நாடுகளில் தான் அதிகமான எண்ணெய் வளமும் இருக்குது, அதிகமான கேஸஸும் இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்தியாவுக்கு கல்ஃப் கண்ட்ரிக்கும் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், மித்த அமெரிக்கா, ரஷ்யாலாம் கம்பேர் பண்ணும்போது கல்ஃப் கண்ட்ரி நமக்கு ரொம்ப பக்கத்தில் அப்படிங்கிறதுனால நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் இந்த எல்பிஜிக்கு யாரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் இப்போ ஈரானுக்கு வார் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வார்னால ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வழித்தடம், ஒரு முக்கியமான பெரிய பெரிய கண்டெய்னர் ஷிப்ஸ்லாம் போகக்கூடிய ஒரு வழித்தடம் தான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்ஃப் கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, ஈரான், சவுதி அரேபியா, ஒமான், கத்தார், துபாய் இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து எண்ணெய் கப்பல்களும் சரி, இந்த கேஸ் ஏற்றிட்டு கப்பல்களும் அந்த சரக்குகளை ஏற்றிட்டு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்தை தாண்டி தான் வரணும். பட் இப்போ அந்த போர்னால ஈராக் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எண்ணெய் மற்றும் இந்த நேச்சுரல் கேஸ்லாம் ஏற்றிட்டு வரக்கூடிய கப்பல்கள் என்ன பண்ண முடியல, புதுசாக கப்பல்களும் அந்த தாண்டி போக முடியல. அதே மாதிரி அங்கேருந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்ம மொத்தம் நம்மளுடைய எல்பிஜி தேவைகளில் கிட்டத்தட்ட 62% நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய அமௌண்ட்ல கிட்டத்தட்ட 62 to 67% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரில தான். கிட்டத்தட்ட 28 நாடுகள், மெயினா ஒரு 28 நாடுகள். இந்த 28ல முக்கியமா கல்ஃப் கண்ட்ரி தான் நிறைய. இந்த நாடுகள்ல தான் நம்ம எல்பிஜி வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எல்பிஜிலுமே குறிப்பா ஒரு 85 to 90% நம்மளுடைய தேவைகளை முழுக்க ஆல்மோஸ்ட் வந்து 95% யார்கிட்ட இருந்தா வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற இதை தாண்டி தான், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற இதை தாண்டி தான் வரணும். கல்ஃப் கண்ட்ரில இருந்து நமக்கு கத்தார், ஒமான், சவுதி அரேபியா இந்த கண்ட்ரில நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணதுனால நமக்கு வர வேண்டிய ஒரு 85% 90% 90% ஆஃப் த கேஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேஸ் இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் சுடுதண்ணி போடுறதுலேருந்து சமைக்கிறது எல்லா விஷயத்துக்குமே நம்ம கேஸ் வந்து பயன்படுத்துகிறோம். ஹோட்டல்லையுமே வந்து பெரும்பாலான ஹோட்டலில் இன்னும் 90% ஹோட்டலில் கேஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில இதில் இந்த சோலார் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு வந்து போயிட்டாங்க. பட் இன்னமும் வந்து கேஸ் தான் வந்து சமையல், அது வீட்லையாக இருந்தாலும் சரி, ஹோட்டல்லையாக இருந்தாலும் சரி, சமைக்கிறதுக்கு மெயினாக பயன்படுத்துறது வந்து நம்ம கேஸ் தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு ஷார்ட்டேஜ் தான் வந்து முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் மேஜர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ல ஈரான், நம்ம ஈரான் கிட்ட இருந்து நிறைய வாங்குறோம். இந்த ஈராக் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கேஸ் ப்ரொடக்ஷனை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குவைத்து இந்த மாதிரி நிறைய நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா வாரனால என்ன ஆகும், என்ன சொல்லி தெரியல இல்லையா. ஸோ இந்த ரீசன் மெயினாக
நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்மர்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய நாடுகள் ப்ரொடக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சப்ளை வந்து கட் ஆயிரும். ஸோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ இந்த ரீசன்னால தான் நமக்கு எல்பிஜிக்கான ஒரு மிகப்பெரிய ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஷார்ட்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தற்காலிகமாக இந்த ஷார்ட்டேஜ் வந்து இது பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் நிறைய முக்கியமான மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட்ல நம்ம கிட்ட எல்பிஜி இருப்பு இருக்கு, கவர்மெண்ட் கிட்ட ஒரு சில எல்பிஜி இருப்பு இருக்கு இல்லையா, அதை முழுக்க ஹவுஸ் ஹோல்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ நம்பர் 1 ப்ரியாரிட்டி என்ன, ஹவுஸ் ஹோல்டு. நம்ம வீடுகள், நம்ம ஹோட்டல் இல்லைனா கூட பரவாயில்ல, பட் வீடுகள் இல்லைன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டியா ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து கேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக டெல்லி நிறைய பகுதிகளில் எல்பிஜியுடைய அமௌண்ட்டாக 60 ரூபாய், எல்பிஜி வந்து தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறனால அதோடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 60 ரூபாய் வரை இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் கேப். ஸோ நார்மலாக ஒரு சிலிண்டருக்கும் இன்னொரு சிலிண்டருக்கு புக் பண்ணுறதுக்கான கேப் வந்து 15 டேஸ் கிட்ட இருக்கும். பட் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 15 டேஸை 25 டேஸாக இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டாங்க. 25 டேஸ்க்கான கேப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட், இதனால அதிகமாக அடிவாங்கப்பட்டது யாருன்னா ரெஸ்டாரண்ட். நம்ம வீட்டில் கூட ஒரு சிலிண்டரை வச்சு 1 மாதமோ 2 மாதமோ ஓட்டிடலாம். பட் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சிலிண்டர் தேவைப்படும். ஸோ இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது இதுதான். ஸோ மெயினாக மும்பை, பெங்களூர், சென்னை மாதிரியான பகுதியில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் நிறைய கேஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த வெல்டிங் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கேஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியும் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து மெயினாக ஹவுஸ் ஹோல்டுக்கு மட்டும் தான் கேஸ் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த புக்கிங்கான லிமிட்டை 25 டேயாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட், ECA, எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்டை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா எந்தெந்த பொருட்கள்லாம் எசென்சியலாக இருக்கோ அதோடைய ப்ரொடக்ஷன், அதோட உற்பத்தி, அதோடைய சப்ளை, அதோட டிஸ்ட்ரிபியூஷன், இந்த எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட். இப்போ இந்த எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் நடைமுறைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூஸ்டிங் ப்ரொடக்ஷன். ஸோ கவர்மெண்ட் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேஸ் ப்ரொடக்ஷனை இந்தியாவில் உள்நாட்டிலே வந்து கேஸ் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு பிரைவேட் கம்பெனிஸ், ரிலையன்ஸ் இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கவர்மெண்ட் அறிவுறுத்திருக்காங்க. ஸோ மெயினாக அந்த கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பெட்ரோலியம், இந்த கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபைன், பியூட்டேன் அப்படிங்கிற 2 காம்பவுண்ட் பயன்படுத்துவாங்க. இந்த ப்ரொபைன், பியூட்டேன் வச்சு நம்ம கேஸும் உற்பத்தி பண்ணலாம், அது இல்லாமல் மித்த பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்டும் உற்பத்தி பண்ணலாம். பட் இப்போ கவர்மெண்ட் எல்லா கம்பெனிஸ்க்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரொபைன், பியூட்டேனை வந்து ஒன்லி கேஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ மித்த பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் உற்பத்தி பண்ணுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஓகேவா. ரிலையன்ஸ் அண்ட் PSUs ஆர்டர் டு மேக்ஸிமைஸ் எல்பிஜி அவுட்புட் லீடிங் டு 10% ஜம்ப். அதனால 10% ஜம்ப் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இந்தியா இஸ் பைபாஸ் இந்த கல்ஃப். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி கல்ஃப் கண்ட்ரில இருந்து அதிகமாக வந்து எல்பிஜி வாங்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 28 கண்ட்ரிஸ் வந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்தியா ஒரு 40 கண்ட்ரிஸ்ல இருந்து கேஸஸ் வந்து சோர்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜீரியா, ஆஸ்திரேலியா, கனடா, நார்வே, USA இந்த மாதிரியான ஃபாரின் கண்ட்ரிஸ், நம்ம ட்ரெடிஷ்னலாக கேஸ் வாங்காத மித்த கண்ட்ரிஸ் வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ இதனால இன்னும் ஒரு சில நாளுக்குள்ள இந்த ஒரு விஷயம் வந்து கட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்பப்படுது. ஸோ இப்போ இந்த எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இந்த எசென்சியல் கமாடிட்டி ஆக்டை பொறுத்தவரை இது ஒரிஜினலாக 1955. ஸோ இப்போலாம் வந்து நமக்கு கேஸ் இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்டேஜ் வருது. ஆனால் நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கின காலகட்டம் 1950கள் 60களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டுக்கே வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும், உணவு வந்து பஞ்சம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களை பார்த்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மேஜராக இந்த உணவு தட்டுப்பாடு, உணவு பஞ்சம்லாம் வந்து நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையா. பட் அந்த காலகட்டத்தில் 1960s 70s காலகட்டத்திலலாம் நம்ம கிரீன் ரெவல்யூஷன் வர இந்தியாவில் அதிகமான பசி, பஞ்சம், பட்டினி, உணவுக்கான தட்டுப்பாடெலாம் வரும். ஸோ இந்த மாதிரி தட்டுப்பாடெலாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உணவுகளை பதுக்கி வச்சுருவாங்க. அரிசி, பருப்பெல்லாம் பதுக்கி வச்சு அதை பிளாக் மார்க்கெட் ரொம்ப அதிகமான விலைக்கு வந்து விற்பாங்க. இதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 1955ல் எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட் கொண்டு வந்து இதில் ஒரு சில பொருட்கள் எசென்சியல், அதே மாதிரி ஃபுட் கிரெயின்ஸு, அதே மாதிரி ட்ரக்ஸ், மருந்து பொருட்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை கவர்மெண்ட் வந்து எசென்சியல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த பொருட்களுடைய ப்ரொடக்ஷன், அது எவ்வளோ உற்பத்தி பண்ணணும், அதை யாருக்கு சப்ளை பண்ணணும், அதை எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது முக்கியமாக அந்த ப்ராடக்டை யாரெல்லாம் வந்து பதுக்கி வைக்கிறாங்களோ, பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்களோ, அதிகமான ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க, அவங்க மேலே எல்லாமே கவர்மெண்ட் நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டுக்கு இந்த எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் பவர் வந்து கொடுக்கும். இதை பொறுத்தவரை இது 1955ல் இந்த ஃபுட் ஷார்ட்டேஜில் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன, டு என்ஷூர் டெலிவரி, ஈக்குவேட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் எசென்சியல் குட் அட் ஃபேர் பிரைஸ். ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்திலாம்
பொருட்களுடைய பிரைஸ் வெள்ளம்லாம் சென்னையில் வெள்ளம்லாம் வந்தப்போ ஒரு லிட்டர் பால் பாக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபாய்க்கு வித்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தி எல்லாத்துக்கும் எல்லாம் கரெக்டான விலையில கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ட். இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இதான் வந்து ஆக்ட் பொறுத்தவரை பேசிக்கான விஷயம். ஸோ இதில் முக்கியமாக செக்ஷன் 3, செக்ஷன் 5 அப்படிங்கிறது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ஆக்ட் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கரண்ட்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்பிஜி ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆக்ட்ல வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு வந்து ரைட் இருக்கு. அதுக்கப்புறமா இம்போஸ் ஸ்டாக் லிமிட், செட் அ மேக்ஸிமம் குவான்டிட்டி தட் ட்ரேடர்ஸ் ஆர் ஹோல்சேலர்ஸ் கேன் ஸ்டோர் டு பிரிவென்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி. ஸோ இந்த பற்றாக்குறை தடுக்கிறதுக்காக எவ்வளோ வந்து ஸ்டாக் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமாக ப்ரைஸ் கண்ட்ரோல், ஒரு அந்த பொருட்களுக்கு ஏதோ வந்து எசென்ஷியலாக கொண்டு வருவாங்க, அதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வந்து ப்ரைஸ் வச்சு வைக்கணும்னா அந்த மாதிரி தட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய சமயத்தில் பொருட்களுடைய விலை வந்து அதிகமாகும் இல்லையா. ஸோ அந்த எம்ஆர்பி எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து முக்கியமாக சீசிங் ஹோர்டிங், அந்த பதுக்கல். ஏன்னா இந்த மாதிரியான சமயத்துலலாம் அரிசி பருப்பு தட்டுப்பாடு ஏற்படும் போது நிறைய பேர் பதுக்கி அந்த விலை ஏறணும்னா மார்க்கெட்டில் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி இதில் பெனால்ட்டியும் வந்து போடுவாங்க. ஸோ பெனால்ட்டியை பொறுத்தவரை 3 மாசத்துலேருந்து 7 வருஷம் வரை. ஸோ மினிமம் 3 மாசத்துலேருந்து அவங்களுடைய குற்றத்தை பொறுத்து 3 மாசத்துலேருந்து 7 மாதம் வரை வந்து பெனால்ட்டியும் போடுவாங்க. அதே மாதிரி ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா. ஸோ இதான் வந்து இந்த ஆக்ட். ஸோ இப்போ ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கனால கவர்மெண்ட் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம கிட்ட ஒரு சில கையிருப்புகள் இருக்கு, அதனால நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல சொல்லும் போது தட்டுப்பாடை வராமல் தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் எல்லா முக்கியமான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இது இப்போ சூழ்நிலை வந்து கவர்மெண்ட் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ வாங்கிட்டு இருக்கிறதுனால இது பெரிய ஒரு கிரைசிஸாக போகுமா அப்படிங்கிறதுக்கு இது இல்லை. ஸோ உங்கள் வீட்டில் சிலிண்டர் இல்லை அப்படின்னா இப்போயே புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சிலிண்டர் இருந்துட்டு இன்னொரு சிலிண்டர் புக் பண்ணாமல் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சிலிண்டர் வந்து அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படியும் ஒரு 20 டேஸ்க்குள்ளே சால்வ் ஆயிரும். ஸோ அதனால் யாரும் இதை பற்றி ஒரு மிகப்பெரிய லெவலில் பேனிக் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதே மாதிரி நிறையா விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளை நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள் வீடியோஸ்லாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.